அன்பு இறை மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆண்டின் பொது காலத்தின் 29வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு நமக்கு என்ன கூறுகின்றது? இந்த ஞாயிற்றுக்கிழமை மைய சிந்தனைகளை குறித்து சிந்திக்க, கலந்துரையாட நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். இப்பொழுது சகோதரிகள் தங்களை குறித்து உங்களுக்கு அறிவித்துக் கொள்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லலிதா பாஸ்கர். நான் இந்த அந்தோனியார் திருத்தல பங்கில் இருந்திருக்கிற தூத்துக்குடி மாவட்டம். வணக்கம். என்னுடைய பெயர் மிஸ்ஸிக்லாண்டி, புனித அந்தோனியார் ஆலய பங்கு தூத்துக்குடி. என்னுடைய பெயர் அருள் தந்தை ஸ்டார்லின், தூத்துக்குடி பனிமய பேராலய பங்கு உதவி தந்தையாக இருக்கிறேன். வணக்கம். என் பேர் ஜோதி பெர்வின், தூய அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து வந்திருக்கேன், தூத்துக்குடி மாவட்டம். அன்பு நேயர்களே, இப்பொழுது சகோதரி லலிதா அவர்கள் இன்றைய நாளின் முதல் வாசகத்தின் அடிப்படையில் தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். முதல் வாசகம் எசாயத்திற்கு எழுதின நூல் 45ஆம் அதிகாரம் 1வது வசனம். சைரஸ் ஆண்டவருக்கு திருப்படிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிப்பணி செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்கச் செய்வார். கோட்டை வாய்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார். அவரது வாழ்க்கையை உறுதியாய் பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இது. இந்த வார்த்தை எனக்கு எது பிடிச்சதுன்னா, சைரஸ் மன்னன் புறையின மகன், புறையினத்தார். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அந்த இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு அவரை ஒரு புறையினத்தாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்துல அடிமைத்தனம்ங்கிறது எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குதுன்னா, பெண் அடிமைத்தனம், பொருளாதார அடிமைத்தனம், ஜாதிய பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனைகள், அரசியல்வாதிகள் அடிமைத்தனமான சூழ்நிலைகள். எனக்கு இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில பெண் அடிமைத்தனம். ஏன் அந்த பெண் அடிமைத்தனங்கிற வார்த்தையை நான் எடுத்தேன்னா, எனக்கு ரொம்ப படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ உள்ள காலகட்டத்துல அது முடியாத சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள். அதன் பின்ன நான் என்னுடைய திருமணத்திற்கு பிற்பாடு எனக்கு பெண் குழந்தைகள் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் எதிர்பார்த்தது போல பெண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் ஆண்டவப்பட்டது. அந்த 2 பெண் குழந்தைகளையும் அதே போல நல்லா படிக்க வச்சேன். நல்லா அவங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன படிக்கணுமோ, மேற்கொண்டு நீங்க எந்த மாதிரி நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதன்படி அவங்கள வளர்த்தேன். பிள்ளைங்க அவங்களுடைய திறமையிலேயே நல்லா படிச்சாங்க. மூத்தாவை எம்எஸ்சி முடிச்சா, பேங்க்ல வேலைக்கு போனா, வேலைக்கு போய் குடும்பத்தை ஓரளவு தாங்கினா. அதுக்கப்புறம் இப்போ அவ நான் எதிர்பார்த்த மாதிரி பிஎடும் படிச்சாங்க. இப்போ 2ஆம் மகள் எடுத்துட்டாலும் அவளும் எம்எஸ்சி. இப்போ எனக்கு ஒரு ஆசை அவ பிஹெச்டி பண்ணணும், படிச்சு இன்னும் வாழ்க்கையில பெண் அடிமைத்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என்னுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் நானும் மற்றவங்களுக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த வார்த்தை சகோதரி அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் தன்னுடைய அனுபவத்தை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கின்றது, இந்த உலகத்திலேயே அதிக அளவு அடிமைத்தனத்தை அனுபவித்த ஒரு இனம் அப்படின்னா அது இந்த யூத இனமா தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த அடிமைத்தனம் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது விவிலியம் தெளிவாக சொல்லக்கூடியது, கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்க மறந்து உடன்படிக்கையை அவர்கள் விலகி சென்ற பொழுது அடிமைத்தனத்துல போறாங்க. அப்ப அதுல ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் கிமு 587 இவர்கள் சிறை எடுத்து கொண்டு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் பாபிலோன்ல அடிமைகளாக இந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூழல்ல தான் இவங்க கடவுள்கிட்ட மனம் வருந்தி வேண்டுறாங்க. கடவுளே, நாங்க பாவம் செஞ்சுட்டோம், உங்களுடைய நியமங்களை மறந்து போயிட்டோம். அழுது வேண்டும் பொழுதுதான் கடவுள் யாரை கொண்டு வராரு? நெபுகத்நேசரை வெற்றி கொள்வதற்காக பாரசீக மன்னன சைரஸ் உள்ள கொண்டு வர்றாரு. அப்ப அவரை கொண்டு வரும் பொழுது கூட அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் யாரு செஞ்சு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கிறார். ஏன்னா இந்த யூத மக்கள் கடவுளின் மக்களை வெற்றி கொள்றதுக்காக நெபுகத்நேசர் வர்றாரு. நெபுகத்நேசரை வெற்றி கொள்வதற்கு அடுத்து வரக்கூடிய ஆளு யாருன்னா சைரஸ். அப்ப இவரு வெறுமனே வந்த உடனே இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்தாம அவருக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறார். விடுதலை வாழ்வு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நெபுகத்நேசர் எதெல்லாம் அழிச்சாரோ அதெல்லாம் மீண்டுமா கட்டி எழுப்புறது. குறிப்பா எருசலேம், அந்த நகரம் முழுவதும் கட்டி எழுப்பப்படணும். எருசலேம் தேவாலயம் மீண்டும் உருவாக்கப்படுவதற்கு
என்னென்ன உதவி தேவையோ எல்லா உதவியும் இந்த கடவுள் சைரஸ் மூலமா அந்த மக்களுக்கு வழங்குறாரு. அப்ப அதனாலதான் இன்னைக்கு இந்த முதல் வாசல் நம்ம தெளிவா வாசிக்கிறோம். நான் இவனை திருப்பொழிவு செய்துள்ளேன், இவனுக்கு வேண்டிய அனைத்து வலிமைகளையும் வழங்குகின்றேன், இவனை கரம் பிடித்து வழி நடத்துகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தைகள் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, சவுல் மன்னனையும் தாவீதையும் எப்பொழுது வந்து அந்த திருப்பொழியும் போது கடவுள் சொன்ன இதே வார்த்தைகளை ஒரு புறவினத்து மன்னனுக்கு கடவுள் சொல்றாரு அப்படின்னா, இங்க கடவுள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ரகசியம் அல்ல ஒரு காரியம் அப்படிங்கிறோம்னா, கடவுள் இனத்தை தாண்டியவர், எல்லாருக்கும் உரியவராய் கடவுள் இருக்கின்றார், எல்லோரும் கடவுளுக்கு உரியவர்கள் தான். இதை வந்து தெளிவா இன்னைக்கு வந்து கடவுள் சொல்றாரு. அப்ப அதனுடைய இறுதியில இன்றைய முதல் மாச இறுதியில பார்க்கக்கூடியதுதான், கதிரவன் உதிக்கின்ற திசை தொடங்கி மறையும் திசை வரை உள்ள அனைத்தும் எனக்குரியது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்ப கடவுள் சொல்லக்கூடியது, இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன அது கூட சேர்த்து பார்க்கின்ற பொழுது, பெண்கள் இன்னைக்கு வந்துட்டு அடிமைத்தனத்துல மேலெழுந்து வரணும், அது உங்களுடைய வாழ்க்கை நீங்க சொன்னீங்க. இப்போ விவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பாடம், யூதர்களை பொறுத்தவரையில பெண்கள் இரண்டாம் தர குடிகளாக தான் பார்த்தாங்க. அது கடவுளுக்குரிய ஒரு மக்கள் அப்படின்னா யூத ஆண்கள், பிறவினத்து ஆண்கள் கூட கிடையாது. இந்த ஒரு மனநிலை தான் யூதர்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு கடவுள் இந்த யூத இனத்திற்கு மீட்பு வழங்குவதற்காக ஒரு யூத அரசனை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு பிறவினத்து ஒரு ஆண்மகளை தேர்ந்தெடுக்கின்றார். அப்போ கடவுள் இனத்தையும் தாண்டியவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, விவிலியத்தில் நம்ம இன்னும் வாசிச்சோம் அப்படின்னா, இயேசுவினுடைய மீட்பு திட்டத்துல முக்கியமா பங்கெடுத்தது மரியா ஒரு பெண், அவருக்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தது எலிசபெத் ஒரு பெண், பழைய ஏற்பாட்டுல வாசினா மிரியம் ஒரு பெண். ஆக பல்வேறு பெண்கள் மீட்பு திட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆக கடவுள் இந்த ஆண்களுக்கு மட்டும்தான் உரியவர், ஆண்கள் மட்டுமே கடவுளுக்கு உரியவர், அந்த ஒரு குறுகிய மனநிலை உடைத்து எல்லாரும் கடவுளுக்கு உரியவர்கள் தான். அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, எந்த பாரபட்சமும் கடவுள் பார்ப்பதில்லை. தன்னால் படைக்கப்பட்டவர்கள் அனைவரும் தனக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த கடவுள். அப்படி சொல்லும் போது இன்றைய முதல்வாசம் நமக்கு இன்னொன்னு கூட தெளிவா சொல்லுது, இன்னைக்கு கடவுள் என்னை அவருக்கு உரியவராக மாற்றுறார் அப்படின்னா, எனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் முழுமையாக கொடுத்துதான் அவருக்கு உரியவராக மாற்றுறாரு அப்படின்னு கடவுள் சொல்றாரு இன்னைக்கு. ஆக இன்னைக்கு இந்த முதல் வாசகம் நமக்கு சிந்திக்க கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, நான் கடவுளுக்கு உரியவனாக இருக்கின்றேனா, கடவுள் எனக்கு உரியவராக இருக்கின்றார், நான் கடவுளுக்கு உரியவனாக இருக்கின்றேனா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு கடவுளுக்கு உரியவனாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர, கடவுள் எனக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நான் உணர்கின்றேனா என்பதை சிந்திக்க இன்றைய முதல் வாசகம் நம்மை கரம் விரித்து அழைக்கின்றன. அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் இரண்டாவது வாசகம் அது தன்னுடைய வாழ்வில் எத்தகைய ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது, அது தனக்கு எத்தகைய ஒரு படிப்பினையை கொடுக்கிறது என்று நம்மோடு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் சகோதரி அவர்கள். இதோ சகோதரிக்கு சிறைப்படுவோம். இன்றைக்கு இரண்டாம் வாசகம் தூய பவுல், சில்வான், தீமோத்தேயு 3 பேரும் தெசலோனிக்க மக்களை வாழ்த்து சொல்லி எழுதிய ஒரு இறை வார்த்தை தான் இரண்டாம் வாசகத்தை நம்ம இங்கே வாசிக்க கேட்போம். அதுல அவங்க சொல்றாங்க, தெசலோனிக்க மக்களை பார்த்து முதல்ல வாழ்த்துறாங்க. அதாவது கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல அந்த இணைந்து வாழ்கின்ற அந்த கருத்தை அவங்க முதல்ல சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5வது வசனத்துல மன உறுதியோடு, அதாவது நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு தூய ஆவியின் வல்லமையோடும் மன உறுதியோடும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உள்ள அந்த மேல உள்ள அந்த ஹெட்லைன் என்னன்னா, நம்பிக்கையும் முன்மாதிரியும். அதாவது நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்னும் எதிர்நோக்கு உள்ளவர்களாக கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மெல்லாம் இணைந்து வருகிற ஒரே இடம் ஆலயம், இன்னொரு இடம் இணைந்து வருகின்ற இடம் அன்பியம். அந்த அன்பியங்கள்ல நம்ம இறை வார்த்தை பகிர்தலை நம்ம அடிக்கடி நடத்துவோம். இன்றைய இந்த இரண்டாம் வாசகத்தின் படி பகிர்தல் எனக்கு பிடித்த அந்த இறை வார்த்தை அந்த தூய பவுலும் அந்த சில்வானும் தீமோத்தேயும் சொன்னது போல மன உறுதியோடு தூய ஆவியின் வல்லமையோடு அந்த இறை வார்த்தையை அவங்க கொண்டு போறாங்க. அது போல
நம்மளும் கூட நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம இறைவனுடைய வார்த்தையை தூயாவின் வல்லமையோடு கொண்டு போகலாம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில தூயாவின் வல்லமையோடு அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நம்முடைய நம்பிக்கை எதிர்நோக்கு அந்த இரண்டுமே ஆண்டவர் பாதத்துல நம்ம அனுப்பி வரும் பொழுது நம்மளுக்கு அது கிடைக்கப்பெறுது. உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். எனது மகளுக்கு முதல்ல திருமணம் நான் நடத்தி வச்சேன். அது இறைவனுக்கு சித்தமில்லை என்று நினைக்கிறேன். அது விவாகரத்துல முடிஞ்சிச்சு. அப்போ நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் ஓடி ஓடி உழைச்சனே, அன்பியான்னு நான் ஓடி ஓடி போனேன்னு. ஆனா என்னுடைய இந்த மகளுடைய திருமண வாழ்வு தோல்வியில முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டாப்போ பிறர் கூட என்னையும் சொன்னாங்க, என்னுடைய காது பட சொன்னாங்க, ஆண்டவரே ஓடுறாங்க. ஆனா இவங்க மகளுக்கு இப்படி நடந்துட்டேன். ஆனா நான் அதை கண்டு கலங்கவே இல்லை. என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ஒரு ஆசீர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு துணையாக இருந்து கொண்டு வருகிறது என்பதை நான் உறுதியாக நம்பிக்கையோடு இருந்தேன். அதுபோல ஒரு இரண்டாவது வாழ்க்கையை என்னுடைய மகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். இரண்டாவது மருமகன் நல்ல ஒரு மகனாக ஆண்டவர் எனக்கு தந்திருக்கார். அவங்களுடைய இல்லற வாழ்க்கையின் பயனாக 2 அருமையான ஆண் குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதனால என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எதிர்நோக்கு ஆண்டவர் என்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோட இருந்தேன். அது ஆண்டவர் என்னுடைய வாழ்வில செயல்படுத்தினார். அதனால ஃபாதர் நான் என்னுடைய வாழ்வின் சொல்லாலும் செயலாலும் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களாலும் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். மக்கள் சகோதரி இரண்டாவது வாசகத்தை தன்னுடைய வாழ்க்கையோடு அருமையாக உரசி தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய இரண்டாவது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் முதல் முறையாக எழுத்து வடிவம் பெற்ற புத்தகம் அப்படின்னா தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம். அப்போ பவுல் தனக்கே உரித்தான பாணியில் அந்த மக்களை வாழ்த்துகின்றார். இந்த மக்களுக்காக கடவுளுக்கு இவர்கள் சார்பாக நன்றி கூறுகின்றார். அப்போ இவ்வாறு நன்றி கூறுகின்ற பவுல் 3 காரியங்களை இந்த மக்களிடமிருந்து சுட்டி காட்டி, இந்த 3 காரியங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்களும் கடவுளுக்கு உரியவர்களாக மாறலாம் என்று கூறுகின்றார். அப்ப அந்த 3 காரியங்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, 3வது இறை வார்த்தை, செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பும் கிறிஸ்து எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள மன உறுதியும் என்கின்ற இந்த 3 பண்புகளும் நமதாக வேண்டும் என்று பவுல் விரும்புகின்றார். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது செயலில் வெளிப்படுகின்ற நம்பிக்கை. பொதுவாக நம்முடைய மத்தேயு நற்செய்தியில் நாம் எவ்வாறு வாசிக்கின்றோம்? விண்ணகத்தில் இருக்கின்ற கடவுளை எங்கள் தந்தையே என்று அன்போடு அழைக்கின்றோம். ஆக கடவுள் உங்கள் தந்தை என்றால் இங்கு இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள். அத்தகைய மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா? கடவுளை என்னுடைய தந்தை என்று நான் நம்பினேன் என்றால் என்னுடைய செயல்பாடுகளில் என்னுடைய சகோதர சகோதரிகளை, என்னுடைய அயலாரை சகோதர சகோதரியாக பார்க்கின்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கின்றதா என்கின்ற சிந்தனை முன்பாக வைக்கின்றது. இதையே திருத்துதர் யாக்கோபு தன்னுடைய திருமுகம் 2வது அதிகாரம் 17வது இறைவாக்கில் இவ்வாறு சொல்லுவார், செயலில் வெளிப்படாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்று கூறுவார். ஆக நம்முடைய நம்பிக்கை செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்றால் என்னோடு வாழுபவரை சகோதர சகோதரிகளாக பார்க்கின்ற மனநிலை எனக்கு இருக்கின்றதா அல்லது நமக்கு இருக்கின்றதா என்று பவுல் முதலாவதாக நம்மை நோக்கி சிந்திக்க அழைக்கின்றார். 2வதாக பார்க்கின்ற பொழுது அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு என்று கூறுகின்றார். பொதுவாகவே உழைப்பு என்பது சோர்வையும் சோம்பலையும் உடல் தளர்ச்சியும் உருவாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இது வெறுமனே ஏனோ தானோ என்று செய்கின்றவர்களுக்கு இத்தகைய ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் எப்பொழுது நம்முடைய உழைப்பு என்பது அன்போடு கூடிய ஒன்றாக இருக்கின்றதோ அப்பொழுது அங்கே இந்த சோர்வுக்கும் இடமில்லை, சோம்பலுக்கும் இடமில்லை என்பதுதான் இந்த அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக அல்லது மகளுக்காக முன்னெடுக்கின்ற அனைத்து உழைப்புகளும் அல்லது அக்கறை என்று நாம் புரிந்து கொண்டாலும் அந்த தாய்க்கு நிச்சயமாக கண்டிப்பாக உழைப்பு என்பது சோர்வினையும் சோம்பலையும் உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்கின்ற ஒரு அன்பு, தன்னுடைய பிள்ளைகள் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அந்த சோம்பலையும் சோர்வையும் மகிழ்வான ஒன்றாக மாற்றி தொடர்ந்து உழைப்பதற்கு அவர்களை உந்தி தழுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆக
என்னுடைய உழைப்பு என்பது அன்பினால் உந்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றதா என்று சிந்திக்க அழைக்கின்றார் பவுல். இரண்டாவதாக, மூன்றாவதாக பார்க்கின்றோம், எதிர்நோக்கி இருப்பதால் பெறுகின்ற மன உறுதி என்பது. இந்த மன உறுதி என்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஏமாற்றத்தின் உச்சம்தான் மன உறுதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது, நம்பிக்கை என்பது நான் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கின்ற ஒன்று என்கிறார். ஆக நான் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் 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 என்று நான் எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்ற ஏமாற்றம், அந்த ஏமாற்றத்தின் உச்சியில் என்னுடைய மனநிலை இது கிடைத்தாலும் என்னால் வாழ இயலும், இது கிடைக்காவிட்டாலும் என்னால் வாழ இயலும் என்கின்ற ஒரு மனதை நான் தெரிகின்றேன் அல்லவா, அதுதான் மன உறுதி. ஆக நான் கிடைக்கும் என்கின்ற என்று எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த எதிர்நோக்கினால் பெறுவதுதான் மன உறுதியாக இருக்கின்றது. ஆக என்னுடைய நம்பிக்கையினால் நான் உந்தப்பட்டு அன்பினால் உழைக்கின்ற பொழுது மன உறுதி பெறுகின்றேன். அந்த மன உறுதியோடு நான் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றேன் என்கின்றார் திருத்தூதர் பவுல். ஆக இன்று என்னுடைய மனநிலை எத்தகைய ஒன்றாக இருக்கின்றது? நான் அன்பினால் உந்தப்பட்டு உழைக்கின்றேனா, அல்லது என்னுடைய எதிர்நோக்கினால் மன உறுதி பெறுகின்றேனா, அல்லது என்னுடைய நம்பிக்கையை செயல்பாடுகளில் வெளிப்படுத்துகின்றேனா என்று சிந்திக்க அழைக்கின்றார் திருத்தூதர் பவுல் 2ஆம் வாசகம் வழியாக. அன்பு நேயர்களே, முதல் வாசகமும் 2வது வாசகத்தின் அனுபவ அடிப்படையிலும் அதனுடைய மையத்தின் அடிப்படையிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது நம்மிடையே இருக்கின்ற சகோதரி இன்றைய நாளின் நற்செய்தி தன்னுடைய வாழ்விற்கு என்ன சொல்லுகின்றது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 22, இறை வார்த்தை 15 முதல் 22 வரை. இந்த இதுல எனக்கு பிடித்த வார்த்தை 16வது அதிகாரம். அதுல போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தை தான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வார்த்தை என் வாழ்க்கையோட ஒப்பிட்டு நான் சொல்றேன். நான் எனக்கு ஒரு வயசு கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது சகோதரிகள் என்னைய இல்லத்துல கூப்பிட்டாங்க. அன்பியும் தோக்க போறோம், நம்ம பங்குல வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா நான் வரல அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க இல்ல, நீங்க வந்து பாருமா, அவங்க வந்து பாரு, அன்பி எப்படி நடக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மகன் சின்ன பையனை கையில பிடிச்சிட்டு அங்க போறேன். ஒண்ணுமே தெரியாத நிலையில தான் அங்க அந்த அன்பிய கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போறேன். அங்க போனேன்னா நிறைய பேர் இருக்காங்க. தியோடர் சிஸ்டர் அவங்க புதுசா எல்லாரையும் அன்பியத்தை தோக்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. நல்ல என்ன சொல்ல, பெரிய ரொம்ப நல்ல வயசானவங்க, நல்ல பணக்காரங்க, அப்படி எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க தான். அப்ப சரி, அங்க உள்ள போன உடனே அங்க அந்த அன்பியா நடக்கிற துவங்கி கொஞ்ச நேரத்துல பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ பொறுப்பாளர் தேர்ந்தெடுத்தோன்னா நான் எதிர்பார்க்காம இருக்கும்போதே அவங்க இம்மா ஒன்றையதான் தலைவரா போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அப்படி பயந்து போய், இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, என்னையே போடுறீங்க அப்படின்னு, நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல ஒன்னையதான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்திலே சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். பயப்பட்டுட்டு சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வழி நடத்தினேன். ஆனா அவங்க அந்த இதுதான் நான் சொல்ல வர்றேன். யாருமே தெரியாது, புதுசா போயிருக்கேன். அப்ப கடவுளா பார்த்தா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுறவரே இல்லை அப்படின்னு எனக்கு அதை நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த அன்பியத்து மூலமா நான் வெளியே அந்த கோயிலே நான் நல்ல அறிமுகமான, ஆனா எல்லாரும் ஒவ்வொரு இதுலயும் என்ன அந்த பொறுப்புகள் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அன்பியம் தான் எனக்கு முதல்ல எல்லாத்தையுமே பேச்சு கொடுத்துச்சு. தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுவது என்ன அப்படி பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி தலைப்பாடாக சொல்கிறது சீசருக்கு வரி செலுத்துதல் என்று. ஆக இந்த இயேசுவை சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்ற ஒரு நிகழ்வாக அரங்கேறுகின்றது. இயேசு தன்னுடைய சாவைக்காக எருசலேம் நோக்கி பயணிக்கின்றார். ஆக தன்னுடைய வாழ்வு
முடிவடைய போகின்றது என்கின்ற ஒரு மனநிலை இயேசுவிற்கு தெரிகிறது. எனவே அவ்வாறு சொல்லுகின்ற இயேசுவிடம் இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் கேள்வி வைக்கின்றார்கள், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று. ஏனென்றால் இயேசு முறை என்று சொன்னால் நீர் மெசியா அல்ல என்று குற்றம் சொல்லலாம். ஒருவேளை அவர் செலுத்த வேண்டாம் என்று சொன்னால் நீ ரோமையர்களின் எதிரி அல்லது தீவிரவாதி என்று அவரை கொன்று விடலாம் என்கின்ற மனநிலையில் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். ஆனால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் காலத்தில் மக்கள் 2 விதமான நாணயங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஒன்று இஸ்ரேல் மக்களுக்கே உரித்தான செக்கேல் என்கின்ற நாணயம். இதில் எபிரேய எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ரோமையர்களின் நாணயமானது தெனாரியம். இது ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாள் ஒரு நபரின் கூலிக்கு இணையான ஒன்று. ஆக இதில் பொறிக்கப்பட்டிருப்பது சீசருடைய உருவமும் ரோமையர்களின் மொழியான லத்தீன் மொழியும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆக ஒவ்வொரு யூதனும் எங்கு சென்றாலும் 2 நாணயங்களை கையில் ஏந்தி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இத்தகைய ஒரு இருக்கின்ற பொழுது எப்பொழுது ஒரு நாணயம் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால் அங்கு ஒரு இனம் அல்லது ஒரு பண்பாடு அது ஒரு மொழியானது அரசபூர்வமாக அல்லது அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படுகின்றது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்தியாவில் வேற்றொரு நாட்டின் நாணயமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாம் அந்த நாட்டின் இனத்தினையும் அவருடைய பழக்க வழக்கங்களை நம்முடையதாக மதிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் வெளிப்பாடு. இதே போன்றுதான் யூத நாட்டில் அதாவது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ரோமையர்களின் நாணயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அங்கு ரோமையர்கள் ஆட்சி செலுத்துகின்றார்கள், அவர்களுடைய இனம் அவருடைய பழக்க வழக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசு கேட்கின்றார், அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற உருவம் யாருடையது என்று. பதில் சீசருடையது என்று கூறியவுடன் இயேசு கூறுகின்றார், சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கூறுங்கள் என்கின்றார் இயேசு. ஆக இந்த பகுதியை நாம் கேட்டவுடன் ஒருவேளை நமக்கு ஒரு ஐயப்பாடு தோன்றலாம், இயேசு ஒருவேளை சீசரையும் கடவுளையும் சமமாக மதிக்கின்றாரோ என்று. ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமில்லை என்று. ஏனென்றால் இயேசு காலத்தில் அல்லது இயேசுவின் பிறப்புக்கு முன்பாகவும் சரி இயேசுவின் இறப்பிற்கு பின்பாகவும் சரி யூத மக்களை ரோமையர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். இத்தகைய ஆட்சியிலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல குழுக்களாக மக்கள் போராடுகின்றார்கள். அவர்களில் ஒரு குழுதான் ஜெலட்ஸ் அல்லது போராளிகள், கிளர்ச்சியாளர் சொல்லப்படக்கூடியவர்கள். புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய தீவிரவாதிகள், மிதவாதிகளை போன்றோர். ஆக இயேசு அகிம்சை வழியில் சென்றார் என்று சொன்னாலும் கூட ஒரு சில நேரங்களில் அவர் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார், அதுவும் நாசுக்காக கையில் எடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அவர்களுடைய கொள்கையை இயேசு கையில் எடுக்கின்றார். அதனுடைய உச்சம் அல்லது அதனுடைய வெளிப்பாடாக தான் சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த நாடு, இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் கடவுளுக்குரியவர்கள், யாவேக்குரியவர்கள். இங்கு வேற்று நாட்டு ஒரு மன்னனுக்கு வேலை இல்லை, நீ என்னுடைய மக்களை ஆட்சி செய்யக்கூடாது, எனவே உன்னுடைய நாட்டிற்கு நீ திரும்பச் செல் என்பதை மறைமுகமாக இலைமறை காயாக கூறுகின்றார் இயேசு என்றுதான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்வது, இங்கு இருக்கின்ற அனைத்து மக்களும் யாருக்குரியவர்கள் என்றால் இறைவனுக்குரியவர்கள். எங்களை ஆட்சி செய்வதற்கு இறைவன் ஒருவனே இருக்கின்றார், வேறு எந்த மனிதரும் எங்களை ஆட்சி செய்யக்கூடாது, எனவே நீ உன்னுடைய நாட்டை பார்த்து செல் என்று கூறுகின்றார். இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக ஆண்டவராக இன்று இந்த நற்செய்தி நம் முன்பாக வைக்கின்ற சவால் அல்லது சிந்தனை என்பது, நான் இறைவனுக்கு உரியவன் என்பதை உணர்வதற்கு எனக்கு முன்பாக இருக்கின்ற சீசராக இருக்கின்ற அல்லது என்னை அடிமைப்படுத்துகின்ற அடிமை தலைகள் எவை? ஒருவேளை அது பல அடிமை தலைகள் இருக்கலாம். நான் என்னை அடிமைப்படுத்துகின்ற அடிமை தலைகள் எவை? அல்லது என்னை துன்புறுத்துகின்ற, என்னை நசுக்குகின்ற சீசராக இருப்பது அல்லது உருவமாக அடையாளமாக இருப்பது எது என்ன என்று என்னால் அடையாளப்படுத்த முடிகின்றதா என்று சிந்திக்க இந்த நற்செய்தி வாசகம் நம்மை அன்போடு அழைக்கின்றது. அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை வந்திருக்கின்ற 3 சகோதரிகளும் தங்களுடைய வாழ்வோடு உரசி பார்த்து அதனுடைய மைய சிந்தனைகளை தங்களுடைய அனுபவத்தோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் ஆண்டின் பொது காலத்தின் 29ஆம் ஞாயிறு இறை வார்த்தை வழிபாடு மொத்தமாக நம் முன்பாக வைக்கின்ற மைய சிந்தனை என்பது கடவுளுக்கு உரியதும் உரியவர் ஆவதும் என்று சிந்திக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. அன்பு சகோதரமே, ஆக இவ்வாறு பார்க்கின்ற பொழுது
இன்றைய நாளில் நான் கடவுளுக்குரியவனாக மாற எனக்கு தடையாக இருக்கின்ற அடிமை தடைகள் அல்லது சீசர் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது, நான் கடவுளுக்கு உரியவனாக இருக்கின்றேன் என்பதை முதலில் நான் நம்புகின்றேனா, என்னுடைய நம்பிக்கையை அன்பினால் உந்தப்பட்டு அந்த அன்பினால் மன உறுதியோடு என்னுடைய செயல்பாடுகளில் காட்ட முன்வந்தேன் என்றால், நானும் இன்றைய நாளில் இறை வார்த்தை கூறுவது போல கடவுளுக்கு உரியவனாக அல்லது உரியவளாக மாறுகின்றோம் என்பதில் ஐயமெதுவும் இல்லை. எனவே கடவுளுக்கு உரியவனாக மாறுவதற்காய் இறைவனின் இரக்கத்திற்காய் மன்றாடுவோம். அவ்வாறு மன்றாடுகின்ற இந்த வேளையில் இந்த ஞாயிறு இறை வார்த்தை சிந்தனை போல கூறுவது போல நாமும் கடவுளுக்கு உரியவனாக மாற என்ன ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று இப்போது சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது சகோதரிகள் தங்களுடைய செயல் திட்டமாக ஒவ்வொருவரும் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது சகோதரி லிசி. என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை போல உங்களோட நான் பகிர்ந்து கொண்ட அதை கேட்டிருப்பீங்க. அதாவது இறைவன்கிட்ட நம்ம வாழ்க்கையில கேட்டது கிடைக்கலையே அப்படின்னு வேதனைப்படுறவங்களை நான் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இறைவனிடம் பெற்றுக்கொண்டதை அவங்களுக்கு எடுத்து கூறி அவங்களையும் நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில செயல் திட்டமா நான் ஏற்று நடத்தினேன்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக முதல் வாசகத்தின் அடிப்படையில் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரி லலிதா அவர்கள். பெண் அடிமைத்தனம், அதாவது அந்த பெண் அடிமைத்தனத்துக்கு இன்றைய காலகட்டத்துல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் படிக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துல பெண் பிள்ளைகள் படிக்காம நிறைய பிள்ளைங்களை பெற்றோர்கள் வீட்டுல நிறுத்தி வச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட போயிட்டு நான் எடுத்து சொல்றேன். என்னன்னா, இந்த மாதிரி பெண் பிள்ளைகளையும் படிக்க வைங்க. பின்னால பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமே அவங்களுக்கு படிப்பினாலதான் அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நான் என்னுடைய செயல் திட்டமா நான் இருக்கேன். சகோதரி அவர்களை தொடர்ந்து நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரி ஜோதி அவர்கள் தன்னுடைய செயல் திட்டத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நான் எடுத்த நற்செய்தி வாசகத்துல கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. நானும் அதே மாதிரி அவங்க பெரியவங்க, இவங்க உயர்ந்தவங்க, அவங்க அப்படிப்பட்ட அந்த ஜாதி அப்படிலாம் பார்க்காம எல்லாரையும் சமமா நான் தருவேன் செயல் திட்டமா. செயல் திட்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை நம்மோடு விளக்கி அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சகோதரிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய செயல் திட்டமாக நான் பார்ப்பது இந்த 2வது வாசகத்தில் பவுல் கூறுவது போல, என்னோடு வாழ்கின்றவர்களை என்னுடைய சகோதர சகோதரிகளாகவும் எனக்கு கொடுக்கப்படுகின்ற பணிவாழ்வினை அன்போடு செய்கின்ற மனநிலையை பெற்றுக்கொள்வதை என்னுடைய செயல் திட்டமாக எடுத்துக்கொள்ள நான் விளைகின்றேன். நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இறை வார்த்தையை வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.